ஹலோ, ஃபுட் டேட் போகலாமா? இன்றைக்கி ஃபுட் டேட்டில் இவனை தான் வச்சு செய்ய போகிறோம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேப்சிகமாக இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் அப்புறம் ஆனியன் ரெண்டையுமே உள்ளே போட்டு லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அது கண்ணாடி பதம் வரணும். நீங்கள் இந்த கேப்சிகம் ப்ளஸ் ஆனியன் ரெண்டையும் சேம் சைஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், ஈக்குவலாக நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதில் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணும்போது திருப்பி ஆட் பண்ணுவோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது நல்லா வெந்து வரணும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இன்னுமே கொஞ்சம் வெந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் கிரேவி. இப்போ இதில் ஒரு டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஜாஸ்தி போடாதீங்க, ஏன்னா புளிப்பு வந்துடும். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இது கூடவே நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதோடய ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாத்தோட ரா ஸ்மெல்லும் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். தண்ணியெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம், இதுக்குள்ளேயே டைரெக்டாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஆனியன், டொமேட்டோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி நல்லா ட்ரையாக வரும். இந்த டைமில் நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் பிடிக்காதவங்க க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவ்க்கு. ஸோ இதுக்கு லெமன் எல்லாம் போட வேணாம், ஏன்னா டொமேட்டோ போட்டிருக்கிறதுனால அதில் இருக்க புளிப்பு இருக்கும். ஸோ கொஞ்சமாக கர்டு, புளிப்பு இல்லாத கர்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இந்த பொட்டுக்கடலையோட ஸ்மெல், ரா ஸ்மெல் அப்போ தான் போகும். அந்த ரா ஸ்மெல் போனோடனே ஒரு நல்ல அரோமா வரும். இந்த டைமில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆக்சுவலி குக் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைங்க. இது பிடிச்சிச்சின்னா ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் என்ன வெரைட்டி பண்ணுறதுன்னு டெய்லி யோசிக்கிறதுல தான் தலையே வெடிச்சிருது. இப்போவாவது நமக்கு இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு. ஆனால் அந்த காலத்துலலாம் அம்மா எப்படி தான் அவ்வளோ வெரைட்டி பண்ணாங்கன்னு இப்போ தாங்க தெரியுது. டெய்லியும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு வெரைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்போம். நிஜமாவே அவங்கெல்லாம் பெரிய செஃப் தான் இல்லை. தேங்க்யூம்மா. இப்போ இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ணும்போது இதில் இருக்க அரோமா ஃபுல்லாக கிரேவி ஃபுல்லாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்களும் அப்படியே போய் உங்கள் அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். ஓகே, டிஷ்ஷுக்கு வாங்க. இப்போ லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு திக் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதுலேயே உங்களுக்கு எண்ணெய் பிரியுறது தெரியும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கேப்சிகம், ஆனியன், அதையும் இப்போ உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வாட்டர் எல்லாமே இது நல்லா கொதித்து அப்படியே ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகி ஒரு திக் க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் கேப்சிகம், ஆனியன் எல்லாமே நல்லா உள்ளே மர்ஜ் ஆகிட்டு சூப்பரான ஒரு அரோமா வரும். அந்த டைமில் அடுப்பை சிம் பண்ணிட்டு இப்போ நம்ம க்ரீம் இருக்கு இல்லையா, திக் க்ரீம் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா நீங்கள் மில்க் இருந்தால் கூட ஓகே தான். மில்க் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஜிக்ஸாக்காக பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. டெக்கரேஷன் முடிஞ்சது. இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள. இப்போ மேலே நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் பண்ணாதாங்க நம்மளை குக்குன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் இப்படி தான் ஏமாற்றிட்டுருக்கேன். நம்ம தான் புசுன்னு இருக்கோன்னா நம்ம வீட்டில் பூரி ஃபுல்கா கூட நம்மள மாதிரியே இருக்குது. ஓகே, சாப்பிட்றலாமா? இப்போ கமகமன்னு இருக்குது. அடடே, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குங்க. இது மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து ஒரு பைட்டு வச்சா யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபுட் டேட்டில் மீட் பண்ணலாம். பாய்.